சொல்லு பிரியா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே சீதா கிட்ட ரவி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நீயும் ராமும் சேர்ந்தது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மா, சீதா கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவாள்லம்மா? கண்டிப்பா உதவி பண்ணுவா. உன்னையும் ரவியையும் சேர்த்து வைப்பா. அம்மா, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. ரவி என் மேல கோவத்துல வேற இருக்காரு. சீதா சொன்னா அவரு கேப்பாரா? கண்டிப்பா கேப்பான். இருந்தாலும் இப்ப ஏதோ வாட்ஸ்அப்னு ஏதோ வந்திருக்காமே, அதுல பேசு. அம்மா, அது வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப். அதுல பேசி ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜா அனுப்பி வைக்கிறது. அது ஏதோ ஒண்ணு. அந்த கர்மத்துல தான் பேசி தொலைய. சரிம்மா, நானும் அப்படியே செய்றேன். சரி, கவலைப்படாத பிரியா. உன்னையும் ரவியையும் ஒன்னா வாழ வச்சே தீருவேன். சரிம்மா, யாரோ வர மாதிரி இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். சரி சரிம்மா. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஆயிடும். என்னமா நினைச்சிட்டு இருக்க? இல்ல என்னமா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் பிஸி ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பணத்துக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டே நீ. ஏதோ வால்ல மாட்டி வச்ச வால் பெயிண்டிங் மாதிரி அப்படியே அசையாம நிக்கிற நீ. என் மூஞ்சில என்ன இழிச்ச வாயன்னு எழுதி ஒட்டி இருக்கா? என்ன மீசைய கீழே வளர்த்திருக்கேன்னு பாக்குறியா? மீசைய மேல ஏத்தி வளர்க்கிற ஊர்ல இருந்து வந்தவன் நானு. வீச்சர் வாய் எடுத்தன்னு வெச்சுக்கோ, மொத்த பேரும் வீதிக்கு வந்துருவீங்க, ஜாக்கிரதை. ஐயோ, பாத்தியாமா எங்க டைரக்டர்? அவர் நினைச்சாருனா முடிச்சு காட்டுவாரு. டேய் எழுப்பு. டேய், உனக்கு என்னடா இங்க பேச்சு? அவர் டைரக்டர், அவர்கிட்ட நான் கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன். உனக்கு என்னடா இங்க? ஹலோ ஹலோ, எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். அவங்கிட்ட எந்த டீலிங் வச்சு கூடாது, புரியுதா? என்னது டீலிங்கா? ஆமா. யோ, நான் உன்கிட்ட காசு வேணும்னு கேட்டேனா? எது? நான் ஏதோ என் கஷ்டத்தை கோயிலுக்கு போய் அழுது சாமி கிட்ட ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ தானே வந்து, அம்மா நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்படி ஒரு நடிகை கிடைக்குமா? ஐயோ, என்ன பச்சை அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் சொல்லி என்னை ஏமாத்தி. யாரு? நானு ஏமாத்தினேன்? கை நீட்டி பணம் வாங்கினே, அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? நான் எங்க உன்கிட்ட கேட்டேன்? ஏன் நான் செக் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? நோ நோ, ஐ வாண்ட் ஒன்லி கேஷ் அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன பதில் சொல்ற? நான் கேட்டேன், நீ எதுக்கு கொடுத்த? எது கொடுத்தனா? இத பாருமா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. பணத்தை மரியாதையே எடுத்து வை, இல்லன்னு வெச்சுக்கோ என் ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டியதாயிடும், ஜாக்கிரதை. என்னது ஓ ஆட்டமா? இந்த பானுமதி ஆட்டத்தை நீ பாத்திருக்கியா? இத பாரியா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஏரியால இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த டைரக்டர் என் கைய பிடிச்சு இழுத்துட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 2 3 தேவையா? வேணாமா, நீ செஞ்சாலும் செய்வமா. பணம் முக்கியம்தான், ஆனா அதை விட மானம் ரொம்ப முக்கியம். இந்த பத்திரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பிரபல இயக்குனர் ஒரு குடும்ப பெண்ணின் கையை பிடித்து இழுத்தார் அப்படின்னு ஹெட்டிங் நியூஸ், அதுவும் 3 நாளைக்கு அதையே போடுவாங்க. வேணாமா, நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. பணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருமா? சரி சரி, நான் கொடுக்குறேன். இப்ப கொஞ்சம் தெளிவாயிடுச்சுமா? கிளம்பு, உன் எடுப்ப கூட்டிட்டு போ. வாடா வாடா, கேஸ்ரா இது வேணாமா. இந்த கையை பிடிச்சு எடுக்கிற ஐடியாவை வாங்குங்கம்மா. ஐயோ, நான் ஏதோ ஒரு தைரியத்துல ஏதேதோ சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன கதி ஆகுமோ? இவங்க ஆளை கூட்டிட்டு வந்துருவானுங்களா? கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்து. மா, ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். என்னப்பா, என்ன பிரச்சனை?
அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் ஃபோன் பண்ணிருந்தாரு. சீதாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. பரவாயில்லன்னு சொன்னேன். வாங்கலாம் செக் பண்ணிட்டு கட்டை ரிமூவ் பண்ணிடலாம்னு சொன்னாரு. சீதாவுக்கு கட்ல இருந்து இன்னைக்கு விடுதலை. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. கிளம்புங்க. சரிங்க அத்தை. என்னது சாப்பிட கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன யாரையுமே காணோம்? சரண், சரண், சித்தி சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட வாப்பா. அந்த வந்துரு சித்தி. வா வா சித்தி, பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு வைங்க. என்ன சித்தி, பல முறுக்கு, சிப்ஸ், ஐ பக்கோடா. என்ன சித்தி, கோபி மஞ்சூரியன்லாம் வேற அசத்துறீங்களே. வைங்க வைங்க, ஒரு புடி பிடிக்கிறேன். இத பாருப்பா, இந்த ஐட்டம்லாம் செய்யறது இதுதான் கடைசி தடவை. நல்ல வேலை தப்பிச்சோம். என்னடி சொன்ன? ஆமா, இன்னைக்கு விக்கிற விலைவாசியில ஒரு நாளைக்கு இவ்ளோ ஐட்டம் சமைச்சா குடும்பமே விளங்குன மாதிரி தான். என்ன விலை வித்தாலும் அதை எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு வேலைக்காரிய வச்சு சமைச்சு என் பையனுக்கு நான் பரிமாறுவேன். வேலைக்காரிய வச்சு சமைச்சு போடுற அளவுக்கு நீங்க அந்த ரேஞ்சா? ஆமாடி, 10 லட்சம் ரூபாய் கார் கூப்பன் வாங்கியிருக்கேன். அதுல பரிசு விழுந்தா நான் லட்சாதிபதி ஆயிடுவேன். என்ன சொன்னீங்க? அந்த 10 லட்சம் எனக்கு தான் விழப்போகுது. யூ நோ, அதுக்கப்புறம் நான் சாதாரண பானுமதி இல்ல, லட்சாதிபதி பானுமதி. நான் மகாராணி மாதிரி இருக்க போறேன். யாரங்கே? உத்தரவு மகாராணி. காவலாளினி, ஏன் ஏவல் வேலை செய்ய எத்தனிக்கிறாய்? மன்னிக்கவும் மகாராணி. யாரங்கே? உத்தரவு மகாராணி. வேலை செய்ய வந்தவள் நீ வெட்டியாக சுற்றுகிறாய். போய் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கிறது, எடுத்து வா. தொண்டை கரகரவென்றிருக்கிறது. மிக்ஸ் பண்ணியா மகாராணி? இல்லை, சில்லென்று வாட்டர் வேண்டுமா, இல்லை பச்சை தண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவா? மன்னிக்கணும் மகாராணி. அது அது மகாராணி. உத்தரவு மகாராணி. சேவகா. மகாராணி. உனக்கெல்லாம் வேலை போய்விடும் என்ற காரணத்தினால்தான் இந்த வீட்டில் நான் ஏசி போடவில்லை. உங்களது சித்தம் மகாராணி. அதற்காக இப்படி ஓவி அடித்து நின்று விடாதே. விசிர் விசிர். உத்தரவு மகாராணி. மகாராணி, ஐஸ் வாட்டர் கொடு. இந்தாங்க. ஏய், எங்கே போகிறாய்? சமையல் அறைக்கு. என் கால் வலிக்கிறது, அமுக்கிவிடு. நானா மகாராணி? நீ இல்லாமல் உன் அம்மாவை அமுக்குவாங்க? இல்லை இல்லை இல்லை, நானே அமுக்கி விடு. அமுக்கு. விசிறு, ஓவி அடிக்காதே. நீ அமுக்குடி. ஏய், ஓபி அடிக்காத, விசிறு. உத்தரவு மகாராணி. நான் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். மன்னிக்கவும் மகாராணி. ஏய், அமுக்கு.
யார் அவன்? விசிறு. நல்லா அமுக்கு. எங்க பாருங்க. சித்தி சித்தி சித்தி. கனவா? சரியா போச்சு. அப்போ நீ என் கால் அமைக்க விடலையா? நான் உங்க கால் அமுக்குறேனா? ஏன் அமுக்க கூடாதா? அதுக்கும் ஒரு காலம் வரும். வருதான்னு பாக்கலாம். பாப்போண்டி. பாக்கலாம் பாக்கலாம். வேணும்னே சாப்பிடு. நீ சாப்பிடுப்பா. சாப்பிடு. என்னமோ போங்க. சீதா கண்ணை முழிச்சிட்டா. சீதா கொண்டு ஆகல. ஏங்க நீங்க ஆபீஸ் போலையா? உனக்கு குணமாகற வரைக்கும் எப்போ ஆபீஸ் போணுமோ அப்ப மட்டும் போனா போதும். அதை கேட்டு செல்வதெங்கே மனம் தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட போனை வச்சிருக்காங்க. நீ ராம் சக்கரவர்த்தியோட பொண்டாட்டி. உன்கிட்ட போன் இல்லைன்னா நல்லா இருக்குமா? நீ சீக்கிரமா குணமாகணும். அது என்னோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆசையும். மனசுல இருக்கிறது அப்படியே பாட்டா பாடுறல்ல. இனிமே நீ எது சொல்றதா இருந்தாலும் நேராவே சொல்லு. மெதுவா மெதுவா. ஏய் பாத்து பாத்து. அவ்வளவுதான். சூப்பர். ரெடி? Yes. அங்க பாரு, அங்க பாரு. சரி.
பார்க்கலாம். பாரு, ஏய் சூப்பரா வந்திருக்குல்ல? ஐயோ, ஏய் சாரி. வேலை செய்ய வேண்டாம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சரி, மாத்திரை சாப்பிட மறந்துடாத. பண்ணிக்கோ. குடு குடு குடுன்னு சொல்றேன்ல. கொப்பளி கொப்பளி. உன் கால் சரியாச்சு சீதா. எஸ் எஸ், கம் ஆன். நான் திட்டினது அம்மாவை இல்ல, உன்னை. உன் மேல இருக்கிற கோவத்தை அவங்க மேல காட்டிட்டேன். உன்னாலதான். எந்த வேலையும் செய்யாதன்னு சொன்னாலும் அப்படிதான் செய்வேன்னு போய் நிக்கிற. அவர் நமக்காக இவ்ளோ பண்ணிருக்காரு. அவரு நம்மள நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி என்ன பரிசு கொடுக்கலாம்? மோதிரம் வாங்கி பரிசா கொடுத்துட வேண்டியதான். கடவுளே, கடவுளே, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரியே இந்த பரிசு எனக்கே விழணும். அதுக்கப்புறம் சொந்த காரை எடுத்துட்டு போய் நானும் பிரியாவும் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும். அதுக்கு நீங்க தான் கருணை காட்டணும். சரி, போயிட்டு வரேன். நேரம் காலம் தெரியாம இது வேற தொந்தரவு பண்ணுது. ஹலோ, யாரு? கல்பனா இருக்காங்களா? ஆமா, நீங்க யாரு? இது கல்பனா வீடு தானே? இத பாருப்பா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் இருக்காங்களா இல்லையான்னு நான் சொல்றேன். கல்பனாங்கிறவங்க எங்க கம்பெனில காஸ்மெட்டிக்ஸ் பொருள்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு கூப்பன் கொடுத்திருந்தோம். குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்ததுல அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசா விழுந்திருக்கு. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், இது கல்பனா வீடுதான்.
நான் கல்பனா தான் பேசுறேன். மேடம் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கார் பரிசா விழுந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார், நான் எப்போ வந்து வாங்கிக்கலாம்? மேடம் நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது. நாங்களே உங்க வீடு தேடி வந்து கார் பரிசா கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்படியா? சரி வாங்க, எப்போ வரீங்க? நாங்க 2 மணி நேரத்துல வந்துருவோம், நீங்க வீட்லயே இருங்க. சரிங்க சார், சரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. ஆமா, பரிசு கல்பனாக்கு விழுந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, இவ வேற வீட்ல இருக்காளே. இவ வீட்ல இருந்தா பரிசு கண்டிப்பா இவளுக்கு தான் போய் சேரும். இவளை எப்படியாவது அவங்க வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு அனுப்பியாகணும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது?